ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்மளோட என் கேள்விக்கு என்ன பதில் அதில் கேட்க போகிற கேள்வி என்னன்னா, கடவுளுக்கு என்ன வயசு இருக்கும்? என்னடா கான்ட்ரவர்சி அப்படின்னீங்கன்னா, கான்ட்ரவர்சிலாம் இல்லை, இது எனக்கு ரொம்ப நாளாகவே மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்க கேள்வி தான். இதை நான் உங்ககிட்ட கேட்டுறேன். உங்களுக்கு பதில் தெரிஞ்சதுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போயிருங்க. கடவுளுக்குலாம் வயசே ஆகாதே அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா வயசே ஆகலைன்னா எல்லாரும் குழந்தை பருவத்தில் இருப்பாங்க. அதனால இப்போ நம்ம கேள்விக்குள்ளே போயிடுவோம். இந்த உலகம் தோன்றி 450 கோடி வருஷத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்றப்போ, கடவுள் தான் உலகத்தை படைச்சாருன்னா அவருக்கு ஒரு 450 கோடி வருஷத்துக்கு மேலே தான் வயசு இருக்கும். இவர் எந்த வயசுல குழந்தை பருவத்தில் இருந்திருப்பாரு, எந்த வயசுல இளமையாகி, எந்த வயசுல முதுமை அடைஞ்சிருப்பாரு, இதுக்கெல்லாம் அடுத்தபடியா இவருக்கு குழந்தை பிறந்திருக்கும். அந்த கடவுள் வந்துட்டு எப்போ இளமை பருவத்தில் இருப்பாங்க, எப்போ குழந்தை பருவத்தில் இருப்பாங்க, அவங்க எப்படி முதிர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க? ஏன்னா இவங்க இளமை அடையும் போது அவங்களுக்கு முதிர்ச்சி அடையணும் இல்லையா? இவங்களுக்கு வயசாகும் போது அவங்களுக்கும் வயசாகும் இல்லையா? இதுக்கு அடுத்தபடியா குழந்தை பருவத்தில் இருந்த கடவுள் இளமை பருவத்துக்கு வந்திருப்பாரு. இளமை பருவத்தில் இருந்த கடவுள் கண்டிப்பா கல்யாணம் பண்ணியிருப்பாரு. கல்யாணம் ஆகியிருந்தா அவங்களுக்கு வம்சாவளிகள் வந்திருக்கும். அந்த வம்சாவளிகள் வந்திருந்தா அவங்களுக்கு இப்ப என்ன வயசு இருந்திருக்கும்? அப்படி வம்சாவளிகள் வந்து அவங்களுக்கே ரொம்ப வயசாயிட்டா இவருக்கு என்ன வயசு இருக்கும்? எத்தனை வம்சாவளிகள் வந்தாலும் கடவுளுக்கு வயசாகாதுன்னா இவங்களுக்கு மட்டும் எப்படி குழந்தையில இருந்து இளமையில இருந்து முதிர்ச்சி ஆகிருக்க முடியும்? அப்ப இவங்க எப்பவுமே குழந்தையால இருந்திருக்கணும். இவங்களுக்கு முன்னாடி தோன்றியவங்களும் குழந்தையால இருந்திருக்கணும். இதுதான் இன்னைக்கு நம்மளோட என் கேள்விக்கு என்ன பதில் அதோட கேள்வி. உங்களுக்கு பதில் தெரிஞ்சா சொல்லுங்க. ஏன்னா எனக்கு பதில் தெரியாது.